அருமையான சொற்கள். ஆமாம், இதழ் இதழ் இல்லைங்களா? ஆமாம். என்ன சொல்கிறாங்க? பூ இதழ் இன்னும் என்ன போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? மலர்ந்தது இதழ். அது பத்திரிக்கைன்னு சொல்லுவாங்க. வார பத்திரிக்கை, மாச பத்திரிக்கை, நாளேடு இல்லைங்களா? ஆமாம். தினசரி வர்றது தினத்தந்தி, மாலை இந்த மாதிரி மாசமாக வர்றதில் இன்னைக்கு இடதுசாரி பத்திரிக்கை மட்டும்தான் வந்துட்டு இருக்குது. முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா தீபம், அந்த மாதிரி கலைமகள் இதெல்லாம் வந்துட்டு இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா புதிய கலாச்சாரம். நான் எல்லாம் பணியாற்ற இடத்துல மாதம் 2 இதழ். இப்போ துக்ளக் இருக்குது இல்லைங்களா? துக்ளக் மாதம் தானே. ஆமாம். கேடைங்கிற பத்திரிக்கை மாதத்துக்கு 2 தடவை வந்துச்சுங்க. மனவாசிங்கிறது வந்து மாதம் 1. அது வந்து கலை இலக்கிய மாதத்தில் இது அரசியல் இல்லை. புதிய கலாச்சாரம், புதிய ஜனநாயகம், அப்புறம் இன்னும் நிறைய இதழ்கள் இந்த மாதிரி சொல்லலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதழ்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற வழக்கத்தை உருவாக்குனதே வந்துக்கிட்டு திராவிட கட்சி தான். அண்ணா வந்து காஞ்சி நடத்தினார், நெடுஞ்செழியன் வந்து மன்றம் நடத்தினார், இவர் முரசொலி தினம் நடத்தினார், கண்ணதாசன் யார் முரசொலி நடத்தினார், கருணாநிதி, கலைஞர் கருணாநிதி, அப்புறம் கண்ணதாசன், கவிஞர் கண்ணதாசன் வந்துட்டு தென்றல்னு பத்திரிக்கை நடத்தினாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா காண்டீபம், கழகக்குரல், நீட்டோலை, இந்த மாதிரி எண்ணற்ற பத்திரிகைகள் வந்து தமிழில் வந்துச்சு. இது இல்லாமல் தீக்கதிர், ஜனசக்தி, தாமரை, அப்புறம் செம்மலர், இதெல்லாம் இந்த செம்மலர் தாமரை எல்லாம் கலை இலக்கிய மாத இதழ்கள். மார்ச் ஒளி, இடதுசாரி பத்திரிகை. அப்புறம் இன்னைக்கு வந்து கல்கண்டு, குமுதம், ராணி, கல்கி, அப்புறம் இப்போ இங்கெல்லாம் வந்து குங்குமம், இதயம், எவ்வளோ பத்திரிக்கை. தீந்தறிகடா ஞானின்னு ஒருத்தர் அவ்வளோ பத்திரிக்கை நடத்திட்டு. சுட்டின்னு இந்த நாட்டில் இல்லாமல் சும்மா இவ்வளோதான், பொண்ணுக்கு 16 சைஸ் சுட்டின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுட்டி பத்திரிக்கைன்ட்டு கையால் தான் இருக்கு. அப்படி? ஆமாம், அப்படி ஒரு பத்திரிக்கை வந்து அதில் எல்லாம் நாங்கள் வந்துக்கிட்டு செய்தி அனுப்பிச்சு. இப்போ அது இருக்குங்களா? இல்லை இல்லை இல்லை, அந்த மாதிரி வந்து சுட்டி ஏற்கேற்ற மாதிரி சின்னது தான். சுட்டி பையன் சொல்கிறோமெல்லாம் சின்னது. பொண்ணுக்கு 16ன்னா நீங்கள் மடிச்சு பாருங்க, ஒரு பேப்பர் எடுத்து உடைச்சோடு தான் இருக்கும். ஆமாம். அப்போ இதெல்லாம் நான் வந்து நம்ம மனமோசி கேடயத்தை வந்து நான் வந்து ஒரு நிர்வாகத்துறையில் தான் இருந்தேன். ஆசிரியர் துறைக்கு இருந்து கட்டி வாங்கி பண்ணி அதெல்லாம் வந்து ஒரு கடுமையான அனுபவம் உண்டு. நீங்கள் பத்திரிக்கை நீங்கள் எழுதுன நூல்களுங்க, மருத்துவம், கல்வி, சட்டம், பிறகு பொருளாதாரம், இது எதில் சிறந்த நூல்களை எழுதியிருக்கீங்க? இல்லை இல்லை, நான் வந்து இப்போ பெரிய நூல்கள்லாம் எதையும் எழுதலிங்க. சரி. நூல்கள்லாம் எழுதுறதுக்கான அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அமைதியான சூழல் அமைப்புலேயே நிறைய பணி இருக்கிறதுனால எழுதுவது என்பது ஒரு மிகப்பெரிய கலைங்க. மறந்துபட்ட நூல்கள் வாசிப்பும் அறிவும் ஆழமும் ஒரு நோக்கமும் இருந்தால் தான் நூல்களை எழுத முடியும். நீங்கள் சாதாரணமாக மருத்துவம், பொருளாதாரம், வரலாறு அப்படின்னு மடமடன்னு சொல்லிட்டீங்க. இதை பற்றி ஒவ்வொன்றையும் வந்தோம்னா அது ஆழ்ந்த புலமை வேணும். அப்போ நான் வந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு இருந்துச்சுன்னு சொன்னாலும் கூட எங்களுக்கு வந்து அதை பிரிண்ட் பண்ணி எடுத்து கொண்டு வந்து விற்று திரும்ப அதை காசை கொண்டு வந்து அதை வந்து ஒரு விற்பனை பொருளாக பண்ணி எடுத்து கொண்டு வந்து ஒரு சிரமமான ஆயிடுச்சு. இப்போ கூட பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா தமிழர் இறையாண்மைங்கிற ஒரு இதழ் வந்து நடத்திட்டு தான் இருக்க மாதம் வந்து. சரி, இப்போ 5-6 மாதம் ஆயிடுச்சு, வந்துருச்சு. கடைசியாக கொண்டு வர முடியறதில்லை. என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதழுக்கு வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்திகள் வேணும். இந்த செய்திகள் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா தினசரி பத்திரிகைகள் வந்துட்டு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய செய்தி அப்படின்னு பத்திரிகை நிறைய கொடுத்தாங்க. சரி, ஒரு தலையங்கங்களுக்கு கூட தொடர்ச்சியாக இந்த நாட்டினுடைய நிலைமை எப்படி போயிட்டு இருக்குதுன்னு அதை பற்றி புரிதலோடு இருந்துட்டு இருந்தால் ஒரு ஆசிரியர்னால தான் எழுத முடியும். அதனால தான் எழுத்துவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தலையங்கம் வேலை சாதாரண வேலை கிடையாது. மற்றபடி இப்போ தினத்தந்தி, மாலை முரசு, தினகரன் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இல்லைங்களா, விலைவாசி பிரச்சனை, போராட்டம்,
இது செய்தியில் எடுத்து கொடுத்தல. இது ஒன்றும் இல்லை. நிருபர்கள் போய் அந்த செய்தியில் போகிற போலீஸ் செய்தி எடுத்தீங்கன்னு சொல்லிச்சேன், கொலை கற்பழிப்போ வந்து அப்புறம் போராட்டங்களை பற்றி அவங்களே கொடுத்துருவாங்க. அப்புறம் மற்ற ஏதாவதுன்னு சொல்லிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நிருபர்கள் இருப்பாங்க. தன்மைகள் வேறாக மாறும். நாம் இதையெல்லாம் வந்து ஒரு இதில் இருந்தனால கூர்ந்து கவனிச்சிருந்தனால இதையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இப்போ என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் அரசியல் சார்ந்து கலைஞர்கள் சார்ந்தும் வந்து இதழ்கள் நடத்திட்டு இருந்தனால இப்போ உங்களுக்கு வந்து அரசியல் சார்ந்து அப்படிங்கிறது ஆழமான பார்வை. நீங்கள் பொருளாதாரம், அரசியல், சட்டம்னு சொன்னீங்க இல்லையா, இதெல்லாம் வந்து ஒரு புரிதல் இருக்கணும். ஆழமான வாசிப்பு இருக்கணும். அப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சித்தாந்தம் அடிப்படையில் தான் இருப்பீங்க இல்லைங்களா? இப்போ நீங்கள் டிவி எடுத்துட்டீங்கன்னா நாங்கள் வந்து வலதுசாரி, நாங்கள் இடதுசாரி அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் திராவிட கட்சிக்காரர் வந்து உட்காராங்க, திமுகக்காரர் உட்காராங்க, அண்ணா திராவிடம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிருபர்னு வந்து உட்காந்துக்கிறாங்க, வலதுசாரினே வந்து உட்காந்துக்கிறாங்க. அது எதுங்க வலதுசாரின்னு யாராச்சும் கேட்டுருக்கீங்களா? இடதுசாரின்னா கூட தெரியும் இல்லைங்களா? ஆமாம். என்ன இடதுசாரின்னு என்னங்க? முற்போக்காக யார் சிந்திக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்துட்டு இடதுசாரி இல்லைங்க. பழைய சிந்தனையிலே இருந்து முன்னாடி போகிறவங்களும் பிடிச்சி பின்னாடி இழுக்கிறது வலதுசாரி சிந்தனை. இப்படி வச்சுக்கணும். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்குவீங்க இல்லைங்களா? ஆமாம். ஒரு சமூக வளர்ச்சியோட மனித சமூகம் முன்னேறி போட்டுக்கிறதோட வந்துக்கிட்டு அவங்களுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத பொறுத்து இடதுசாரி வலதுசாரின்னு வச்சுக்கலாம். இடதுசாரி எப்பொழுதுமே என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிச்சுன்னா, மனிதனுடைய முன்னேற்றத்தை ஒரு பங்கு பகுத்தறிவு ரீதியிலிருந்து பார்ப்பாங்க. இவங்க நம்பிக்கையின் அடிப்படையில் வலதுசாரிகள் இருக்கிறாங்க. அதனால் அதை அவர்கள் அப்படி தான் இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு பெரிய சமூகத்தை பற்றிய, வரலாற்றை பற்றிய, பொருளாதாரத்தை பற்றிய, அரசியலை பற்றிய சட்டம் எப்படி வருது, பழக்கம் வழக்கமாகி வருது, பழக்கம் வழக்கமாகி நியாயமாகவும் தர்மமாகவும் சட்டமாகவும் மாறிட்டேன். சட்டத்தை பற்றிய வரையறை பார்த்தீங்கன்னா, சட்டம் யாராச்சும் ஒரு தனி மனிதனுடைய இதில் இருந்தால் இல்லை, சமூகத்தினுடைய தேவையை தான் வந்துட்டு சட்டம் வந்து தீர்ப்பு வைக்குது. சட்டமாகுது. இடது பக்கம் தான் பாவம் இல்லைங்களா? இல்லைன்னா என்ன ஆயிரும், ஃபைன் இல்லைங்களா? அவன் இடது பக்கம் போகணும்னு சொல்லிச்சுன்னா அவன் உங்களுக்கு வந்துக்கிட்டு வலது பக்கம் போயிடுவான், நீங்க இடது பக்கம் போயிருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்கும் அந்த பக்கம் இடது வலதா போயிருக்கு. இப்ப விபத்துகள், ஆக்சிடென்ட் நடக்கிறது தவிர்த்து இது மாதிரி சட்டம் என்பது கூட வந்துட்டு மனித குலத்தின் தேவையின் அடிப்படையில் எல்லா மக்களுக்கும் சொல்ல முடியாது. சில குறிப்பிட்ட மக்களுடைய சட்டங்கள் வந்துட்டு நம்ம எல்லாத்துக்குமானதாக மாற்றி போடுறாங்க. இந்த புரிதல் வேணும் இல்லைங்களா? இப்போ ஜிஎஸ்டி அப்படின்னு போடும் பொழுது எப்படி நீங்க நம்ம கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்க இல்லைங்களா? ஏங்க கிரீமுக்கு போட்டீங்க, ஆனால் மக்களுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்குது? கிரீமை வாங்கி பன்னுக்குள்ள வச்சு சாப்பிடும்னா நல்லா இருக்குன்னு சொல்லிச்சுன்னா உடனே அவன் என்ன பண்ண, கிரீம் பண்ணுன்னு கொண்டு வந்துடுறான். ஏன்னா மக்களுடைய தேவை தான் வந்து அவன் வியாபாரத்தை நிர்ணயிக்குது. அதில் போய் நீ வந்துட்டு பண்ணுக்கு வந்து இல்லை டேக்ஸ் கிடையாது, ஆனால் கிரீமுக்கு இருக்குது அப்படின்னா அவன் யோசிக்கிறேன். அந்த கிரீம் பண்ணுனா கிரீமுடைய விலை தனி, பண்ணுனுடைய விலை தனி. ஆனால் டேக்ஸ் இல்லாத பண்ணுக்குன்னு கிரீம் பண்ணுன்னா டேக்ஸ் வந்துருக்கு. கொடுக்கும் பொழுது அவனுக்கு வந்து அங்கலாப்பா இருக்கும்ல, காசு என்றது இல்லையா இல்லைங்களா? அப்ப இதை பத்தி எப்படி ஆர்டிக்கல் வருது? அப்ப நீங்க வந்து ஒரு அரசனுடைய கொள்கையை பற்றி விமர்சனம் பண்ணி எழுதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எங்க மக்கள் மத்தியிலிருந்து வரக்கூடிய செய்திகளில் இருந்து தான் நீங்க இந்த கட்டுரையை எழுதணும். கடைசியில பொருளாதார இழப்புல கொண்டு போய் நிற்கிது கிரீம் பண்ணு. நீங்க வந்து சாதாரணமா என்னமோ ஜிஎஸ்டி அரசுக்கு வந்து அரசனுடைய கொள்கையை விமர்சிக்கிறாங்கிறது இல்லை. அரசு யாருக்கு? மக்களுக்காக. மக்கள் பாதிக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா அதுல இருந்து அந்த விஷயத்தை பார்க்கணும். இப்படிப்பட்ட பார்வைகளே இருக்குதுன்னா தான் இதெல்லாம் எல்லாம் அழகா போயிடலாம். இப்ப புரியுதுங்களாங்க? இந்த அனுபவம் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கு. நீங்க ஒவ்வொரு இதழ் கேட்டீங்கன்னா அவங்க அனுபவத்துல இருந்து நிறைய பேசுவாங்க. இப்ப வந்து ஒரு நிருபர் இருந்து ஒரு போராட்டம் நடக்குதுன்னு சொல்லிச்சுன்னா, போராட்டம் வந்து எடுக்க போகும்போது வந்து நிருபருக்கு சாதாரண இருக்க முடியும், அவன் அடி வாங்கிடுவான் இல்லைங்களா? எத்தனை நிருபர்கள் அழிச்சிருக்கிறாங்க. இன்னும் வார்ஃபீல்ட்ல எல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா செத்தே போயிடுவான். இப்போ வந்து ஒரு நிருபர் வந்துகிட்டு ஒரு கழுகு, எந்த நாடு அது வந்து ஆப்பிரிக்கா நாடு, டக்குன்னு நமக்கு பேர் வர மாட்டேங்குது. அந்த குழந்தை வந்து ஒரு கழுகு வந்து கொத்துறதாக இருக்குது. அதை வந்து போட்டோகிராஃபர் கம் நிருபர் அதை போட்டோ எடுத்து நம்ம அனுப்பினா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அதனாலேயே அவர் வந்து
நொந்து போய் இறக்கை தேடிக்கிட்டாருன்னு கூட நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? சரி. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தை வந்து சோறு இல்லாமல் சாகுதாமா. அப்போ ஒரு கழுகு வந்து அதை கொத்த போகுது. இவன் அந்த குழந்தையை காப்பாற்றுறதை விட என்ன பண்ண, நிருபராக இருக்கிறவன் அதை போட்டோ பண்ணிட்டான். அப்படி இது இவ்வளவு அறிவிக்க வந்துட்டான். ஆனால் அந்த குழந்தையை காப்பாற்றல என்பது மனிதாபம் இல்லாமல் போயிட்டாங்க வருதுல. அப்புறம் ஒரு நிருபராக இருக்கிற ஒரு மனிதாபிமானத்தோட இன்னும் உயிர்மை நியாயத்தோட இருக்கணும். வெறும் மனிதாபிமானத்தோட மட்டுமே இருக்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு சூழல் வந்துருச்சு. ஐயோ யானை இப்படி எல்லாம் சாகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி வந்துட்டு ரிவ்யூ எடுத்து காட்டக்கூடியவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க இல்லைங்களா? ட்ரெயினில் அடிபட்டு சாகுதுன்னு சொல்லும்போது உடனே அதை பற்றி எழுதணும்னு சொல்லிச்சுன்னா, ஏன் ட்ரெயினில் அடிபட்டு சாகுது, ஏன் யானை வெளியே கொடுக்குது, அப்போ இந்த மாதிரியான கேள்விகளோட வந்து ஒரு நிருபர் பயணிக்கணும். அதுக்கு முறையான பாதைகளை அமைச்சிருக்கணும். இல்லை, இது வந்து முறையான பாதைகள் தான். அவர்கள் வந்து இத்தனை நாள் எல்லாமே இப்படி தான் யானை அடிபட்டு சாகுது இந்த 10-15 ஆண்டுகளாக. அது முன்னாடி இருந்து 1880 ட்ரெயின் போயிட்டே இருக்குது. எங்க மலபார் தாண்டி வெஸ்ட் கோஸ்டுக்கு இந்த பக்கம் வெஸ்ட் கோஸ்டுக்கு இந்த பக்கம் திருவனந்தபுரத்துக்குள்ள இதுதான் வழி. நம்ம பாலக்காடு மாதிரி தான். அப்பெல்லாம் அடிபடாத யானை இப்போ ஏன் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லைங்களா? அன்னைக்கெல்லாம் அடிபட்ட மாதிரி ஏன் நான் செய்திகளே இல்லை. அப்போ ஏதோ இருக்குது. அது என்னன்னு வந்து நிருபர்கள் என்பவர்கள் வந்து இந்த பத்திரிகை துறையில் என்னுடைய அனுபவம் என்னன்னா, ஒரு நிருபர் மக்களுக்கு வந்து உண்மையை சொல்கிறேன். இப்போ ஒன்றும் இல்லை, ஈசால எத்தனை 10 லாரி போலீஸ் உள்ள போய் தான் வந்து உள்ளே போக முடியும். ஒரு நிருபர் எப்படி தனி நிருபராக போக முடியும்? அவங்கள பற்றி ஏதாவது சொல்லணும்னா என்ன நடக்குங்கிறது ஒரு அச்சம் இருக்குதுல்ல. நீங்கள் வந்துக்கிட்டு இதெல்லாம் வந்துக்கிட்டு இந்த நம்ம இதில் ஒரு படம் வந்துச்சு, இந்த கேப்டன் பிரபாகர் என்னது இந்த படம் என்ன படம்? விஜயகாந்த் சார். விஜயகாந்த் இருந்தபோது நிருபர் அவரோட பையனோட அந்த கேப்டன் பிரபாகரன் இல்லைங்க. அந்த படத்துக்கு பேர் என்னன்னு நம்மளுக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. அது வந்து ரொம்ப துணிஞ்சு போய் ஜெய்சங்கர் வந்துக்கிட்டு பத்திரிகையினுடைய அந்த தோல்வி நிலையங்கள் அப்படிங்கிற அந்த பாட்டெல்லாம் ஒரு முழுக்குழு வந்து பத்திரிகை துறையில் அடிச்சு நோக்கிடுவாங்க இல்லைங்களா? பாருங்கன்னா அந்த பூமி வெளி வந்துச்சுங்களா? கம்யூனிஸ்டா ஆக்ட் பண்றதுங்கிறது இல்லைங்க. உண்மையை சொன்னாலே கம்யூனிஸ்ட் அப்புறம் உண்மையை சொல்ற மாதிரி கம்யூனிஸ்ட் தாங்க. அது கேரக்டர் நீங்க சொல்றீங்க கம்யூனிஸ்டுகளுடைய கொள்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயா இந்த உற்பத்தி முறை வந்து பொதுவாக இருந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா தான் நல்லா இருக்குன்னு தனிப்பட்ட நபர்களுடைய சொத்து பொருள் உற்பத்தி முறை அதெல்லாம் இல்லாமல் எல்லாமே உற்பத்தி கருவிகள் வந்து மக்களுக்கு பொதுவாக இருந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா நிறைய பிரச்சனை தீருங்கிறாங்க. அதை பற்றி இப்போ பேசினா நிறையா இந்த சப்ஜெக்ட் வந்து விலகி போகணும். அப்போ நீங்களே ஒத்துக்கிறீங்க இல்லைங்களா? சரியா இருக்கிறவங்க கம்யூனிஸ்டாக இருப்பாங்க. உண்மை விடைகளில் ஜெயசங்கர் அந்த பத்திரிகை பேர் என்னன்னு தெரியல. அங்கே ஒரு கொலை நடக்கு. அந்த கொலையை வந்து அரசியல்வாதிகளோட லிங்க் இருக்கு இல்லைங்களா? அப்போ அதை வெளியிடுறது. அப்போ அதில் பத்திரிகை எப்படி இது பண்ணுறாங்க? இப்போ நீங்கள் வணங்குறீங்க, கேள்வி கேட்டால் நீ எந்த பத்திரிகைக்காரர் அப்படிங்கிறாங்க. அப்போ கிடையாது. பத்திரிகை நிருபர்கள் வந்துக்கிட்டு ஒரு பொது மனுஷன் வர்றது கூட ஏகப்பட்ட கேள்வியை கேட்கறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஏன்னு சொன்னால் அவங்க சொந்த அறிவுக்காக கேள்வி கேட்கறது வந்து இந்த விஷயம் மக்களுக்கு போகும். ஏன்னா இது ஜனநாயக நாடு. பத்திரிகை துறை என்பது 4 தூண்கள்னு சொல்றாங்க. 5வது தூண் பத்திரிகை இல்லைங்களா? 5வது தூண் பத்திரிகை. அப்போ இந்த பத்திரிகை என்பது வந்துக்கிட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சகல விஷயங்களையும் மக்களுக்கு சொல்றதா இருக்கும். இதில் அதனால நாங்கள் கலை இலக்கியத்தில் நடத்தினாலும் கூட கலை இலக்கிய பத்திரிகைன்னு சொன்னால் கூட கலை இலக்கியங்கள் கூட மக்களுக்கானது தான். அந்த காலத்தில் சங்காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கையை வந்துக்கிட்டு சங்கால பாடல்கள் பிரதிபலிக்குது. அப்போ மக்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிப்புதான் கலை. கலை வந்து கலைக்காகவே அல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. மக்கள் என்ன எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லுவது தான் கலை இலக்கியங்கள். அதே மாதிரி இந்த நிருபர்கள் இந்த இதில் என்ன அனுபவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, நான் பணியாற்ற எழுதினேன் எல்லா பத்திரிகைகள் இருந்துமே இது வந்து இப்போ இன்னைக்கு வந்து மக்களுக்காக மக்களால் நடத்தப்படக்கூடிய நிர்வாகம் என்பதுதான் அரசாங்கம். அப்போ இந்த மக்களுக்கு வந்துக்கிட்டு அன்றாடம் காலையில் எந்திரிச்சு
காலை கடமையெல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு திரும்பி வந்து உட்கார்ந்தாங்கன்னு சொல்லிச்சுன்னா ஏதோ ஒரு சில பேர் தான் அந்த இதழ்களை, நாளேடு, பத்திரிகைகள் இதெல்லாம் வாசிக்கிறாங்க. சரி. அப்போ அவங்ககிட்டனாலும் உண்மையை சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம், கடமை சரி. இந்த இதழ்கள் இருக்கிறது தான் என்ன அனுபவம் வச்சுக்கலாங்களா? ஏங்க